Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 7, Applications of Differential Calculus, example 7.63. Find the points on the unit circle x square plus y square equal to 1. இது ஒரு unit circle. இந்த unit circleல இருக்கக்கூடிய points கண்டுபிடிக்கணும். எப்படின்னா nearest and farthest from 1,1. 1,1ங்கிற பாயிண்ட்ல இருந்து okay minimum, that is nearestனா பக்கத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட் and farthestனா தள்ளி இருக்கக்கூடிய பாயிண்ட். ஸோ 1,1ங்கிறது இங்கே இருக்குது. 1,1ங்கிற இந்த பாயிண்ட்டுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அது எங்கே இருக்கணும், இந்த சர்க்கிள் மேலே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த 1,1க்கும் அடுத்தது என்ன, கிரேட்டஸ்ட்டு, அப்போ லாங்கஸ்ட்டு, ஃபார்த்தஸ்ட்டு, தட் இஸ் லாங்கஸ்ட்டு டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சர்க்கிள் மேலே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் இந்த பாயிண்ட்டு தான் இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகே, நம்ம கண்ணில் பார்த்து சொல்கிறோம், அதையே நம்ம நியரஸ்ட்னா மினிமம், ஃபார்த்தஸ்ட்னா மேக்ஸிமம், இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட். தள்ளி இருக்கிற பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். இந்த கார்னரில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டு 1,1 தான் என்னது, லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் தான் இந்த சர்க்கிள் மேலே தள்ளி இருக்குதுன்னு காமிச்சுக்கிறோம். இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் பை யூஸிங் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஓகே, given equation of the circle is x square plus y square equal to 1. First நான் இதை differentiate பண்ணுறேன். You will get 2x plus 2y into dy by dx. I am differentiating only with respect to x. இப்போ x square 2x ஆகும். இதுதான் 2y into dy by dx ஆக்கி equal to 1 becomes 0. Divide பண்ணுற 2ஆல் you will get x plus y dy by dx equal to 0. y dy by dx equal to minus x, or dy by dx equal to minus x by y. Call it equation number 1. Okay, இப்போ இதுதான் சர்க்கிள், யூனிட் சர்க்கிள். 1 எக்ஸோட வேல்யூ 1 இங்கே இருக்கும், ஒய்யோட வேல்யூ 1 இங்கே இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கு அப்போ சர்க்கிளுக்கு மேலே அவுட்டரில் தான் இருக்குது அந்த பாயிண்ட் 1,1ன்னு. இந்த 1,1க்கு சர்க்கிள் மேலே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னு வேணும், தள்ளி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் பாயிண்ட் என்னென்னு வேணும் நம்மளுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த பாயிண்ட் என்னென்னு எனக்கு தெரியாது, நான் x, yன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ 1,1க்கு x, yக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கணும், மினிமமாக இருந்த என்ன, மேக்ஸிமமாக இருந்த என்ன, கொஸ்டின் அது தான். இப்போ 1,1க்கு x, yக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறேன். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 1,1 டு எனி பாயிண்ட் x, y. ஸோ டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், 1,1க்கும் x, yக்குள்ள டிஸ்டன்ஸு between these two points, or distance from 1,1 to x, y is formula ஞாபகம் இருக்கா, d equal to root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. d க்கு distance formula தெரியலனா ஞாபகம் வச்சுக்கோ, x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. ஓகே, அப்போ என்ன ஆயிரும் எனக்கு, x minus 1 whole square, இது x1 y1, இது x2 y2 நான் ட்ரீட் பண்ணுறேன், plus y minus 1 whole square. இது d, எனக்கு ஸ்கொயர் ரூட் வேண்டாம், அப்போ கேபிட்டல் டின்னு எடுத்துக்கிறோம், தட் இஸ் d ஸ்கொயர், x minus 1 whole square plus y minus 1 whole square. இதையே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், d கேபிட்டல் d by dx. இது என்னுடைய ஃபார்ம் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர், இட் இஸ் செயின் ரூல். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 2x, 2 into x minus 1 into x minus 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் y x ஸ்கொயர் அகெயின் 2 into x, 2 into y minus 1 into இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் with respect to xல. yயோட டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் dy by dx. minus 1 becomes 0 விட்டுலாம். இப்போ 2 into x minus 1 plus 2 into y minus 1 into dy by dx. ஆல்ரெடி நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம், minus x by y. This is from equation number 1. So 2 into this is x minus 1 plus y minus 1 into minus x by y, or 2 into this is x minus 1 plus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா மைனஸ் xy வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் வரும் பை ஒய், ஆர் 2 இன்ட்டு ஒய் எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா x மைனஸ் 1 இன்ட்டு ஒய், திஸ் இஸ் மைனஸ் xy, திஸ் இஸ் ப்ளஸ் எக்ஸ். ஸோ 2 இன்ட்டு திஸ் இஸ் xy மைனஸ் ஒய், திஸ் இஸ் மைனஸ் xy ப்ளஸ் எக்ஸ், கேன்சல் ஆயிடுச்சுன்னா யூ வில் கெட் x மைனஸ் ஒய் பை ஒய். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் நவ் வித் புட் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0. அப்போ x minus y by y equal to 0, y வந்து ரைட் சைடுக்கு வரும்போது 0 into y is 0, அதனால் x minus y is 0, or x equal to y. ஸோ x equal to yங்கிற இடத்துல தான் dt by dx வந்து 0 ஆகுது.
இப்போ x, yங்கிற பாயிண்ட்டு சர்க்கிள் மேலே தானே இருக்குது. அப்போ சர்க்கிளோட ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஒய்க்கு பதிலாக எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. அப்போ x² + x² = 1, which implies 2x² = 1. அப்போ x² is 1/2 or x equal to square root. ஸ்கொயர் கேன்சல் ஆகுனா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2. அப்போ x equal to ப்ளஸ் 1/√2 இதையே ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது ஒய்யோட வேல்யூ 1/√2 கிடைக்கும். எக்ஸுக்கு மைனஸ் 1/√2 போடுறோம். எக்ஸுக்கு மைனஸ் 1/√2 போடுறோம். அப்போது ஒய்யும் அதே தான் மைனஸ் 1/√2 கிடைக்கும். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ எக்ஸ்ட்ரீமம் டிஸ்டன்ஸ் அக்கர். அப்போ 2 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாச்சு. ஒரு பாயிண்ட் எக்ஸுக்கு 1/√2னா ஒய்யுக்கு 1/√2, எக்ஸுக்கு மைனஸ் 1/√2னா ஒய்க்கு மைனஸ் 1/√2. அப்போது 1/√2, 1/√2 அண்ட் மைனஸ் 1/√2, மைனஸ் 1/√2. இந்த இடத்துல தான் உனக்கு எக்ஸ்ட்ரீமம் டிஸ்டன்ஸ், எக்ஸ்ட்ரீமம்னா மினிமம் டிஸ்டன்ஸ், மேக்ஸிமம் டிஸ்டன்ஸும் உனக்கு இருக்கும். ஸோ இதில் எது மேக்ஸிமம் எது மினிமம் பாயிண்ட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே பாருங்கள், அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா d² d/dx², அதாவது இங்கே தான் dt/dx இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? d² d/dx² கிடைக்கும். தட் இஸ் 2 இன்ட்டு திஸ் இஸ் u/v. u/vயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும்? u/v ஓல் டேஸ் இஸ் ஈக்குவல் டு vu டேஸ் மைனஸ் uv'/v². அப்போ 2 இன்ட்டு v is y into இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். x becomes 1 minus y becomes dy/dx minus x minus y into இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சாரி, x minus y into u into y டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். you will get dy/dx by v² னா it is y². இப்போ 2 into y உள்ள கொண்டு வா, y minus y dy/dx மைனஸ் உள்ள கொண்டு வா x dy/dx மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் y dy/dx by y². அப்போ 2 இன்ட்டு இது கேன்சல் ஆயிரும். y மைனஸ் x dy/dx by y². ஸோ 2 இன்ட்டு y மைனஸ் x இன்ட்டு என்னாச்சு பாருங்கள், y மைனஸ் எக்ஸ் இன்ட்டு நம்மளுக்கு dy/dxோட வேல்யூ மைனஸ் x by y தெரியும். முன்னாடியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கையில் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ பை y². சிம்பிளிஃபை பண்ணிக்க, y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் x² by y² அப்போ 2 இன்ட்டு y எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா y² ப்ளஸ் x² ஹோல் டிவைடட் பை y². ஸோ 2 இன்ட்டு திஸ் இஸ் x² ப்ளஸ் y² பை இந்த y கீழே வரும்போது y² இன்ட்டு y பிகம்ஸ் y³ ஆகும். ஓகே, அப்போ நான் என்ன சொல்லலாம்? இப்போ d² d/dx² செகண்ட் டெரிவேட்டிவ் அட் 1/√2, 1/√2 ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துட்டிங்கன்னா இது கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும். greater than 0னா மினிமம்னா என்ன அர்த்தம்? நியரஸ்ட் பாயிண்ட். ஹென்ஸ் 1/√2, 1/√2 இஸ் த நியரஸ்ட் பாயிண்ட். வந்தாச்சா? ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது. d² d/dx² ரெண்டு நெகட்டிவாக இருக்கிற பாயிண்ட் மைனஸ் 1/√2, மைனஸ் 1/√2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது பாசிட்டிவ் பட் இது நெகட்டிவ் வரும். ஏன்னா பவரில் மைனஸ் இருக்கிறனால. ஸோ இது டோட்டலாக நெகட்டிவ் வரும். நெகட்டிவ்னா லெஸ் தென் 0. ஹென்ஸ் மைனஸ் 1/√2, மைனஸ் 1/√2ங்கிறது என்னது? ஃபார்த்தஸ்ட் டிஸ்டன்ஸ். தட் இஸ் கால்ட் லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ். இல்லை, இது பாயிண்ட்டு. தட் இஸ் நத்திங் பட் இந்த 1,1க்கும் இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். இது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அவங்க கேட்குறது இதோட முடிச்சிட்டோம். இது வரைக்கும் போதும். அவங்க கேட்குறது ஒன்லி ஃபைண்ட் த நியரஸ்ட் அண்ட் ஃபார்த்தஸ்ட் டிஸ்டன்ஸ்னு மட்டும்தான் கேட்குறாங்க. சாரி, நியரஸ்ட் பாயிண்ட் ஃபார்த்தஸ்ட் பாயிண்ட்டுன்னு மட்டும்தான் கேட்குறாங்க. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த பாயிண்ட்டிவே மாற்றி டிஸ்டன்ஸ்னு கேட்டுட்டாங்கன்னா கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். டிஸ்டன்ஸ்னால் டிங்கிற இடத்துல 1/√2, 1/√2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உனக்கு கிடைக்கக்கூடியது நியரஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது எக்ஸு, இது ஒய். எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 1 முன்னாடி டிக்கு பார்த்தா 1/√2 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 1/√2 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இது எங்கேருந்து வருதுன்னா இதுதான். டிஸ்டன்ஸ்னால் இது தானே. ரூட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஃபஸ்ட்டு. அதனால் ரூட்டை கடைசியாக வச்சுக்கிறதுனால கேபிட்டல் டி தான் நான் எடுத்துக்கிறேன். கேபிட்டல் டிங்கிறது என்னென்னா ரூட் இல்லாமல் சொல்கிற எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸுக்கு 1/√2,
ஒய்க்கும் 1/√2 நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். எல்சிஎம் எடுத்துக்கோ. √2 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 1 மைனஸ் √2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே √2 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 1 மைனஸ் √2 ஹோல் ஸ்கொயர் ஆகும். ஓகே, இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ண போகிறேன் நான். என்ன வரும் உனக்கு? 1 மைனஸ் √2 நியூமரேட்டர் மட்டும் ஸ்கொயர் பண்ணுறோம், டினாமினேட்டர் √2 வரும், ஸ்கொயர் பண்ணால் 2 ஆயிரும். ப்ளஸ் அதே தான் 1 மைனஸ் √2 ஸ்கொயர் பண்ணுறோம், பை √2 ஸ்கொயர் இஸ் 2. இது 2 டைம்ஸ் உனக்கு கிடைக்குது. 2 டைம்ஸ் 1 மைனஸ் √2 ஸ்கொயர் பை 2. 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 மைனஸ் √2 ஸ்கொயர். தட் இஸ் இல்லைன்னா ஒரு மைனஸை வெளியெடுப்போம். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். √2 மைனஸ் 1ஓட ஸ்கொயர். அப்போ நியரஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் டி, ஸ்மால் டி. ஸ்மால் டின்னு என்ன அர்த்தம்? கேபிட்டல் டிக்கு ரூட் எடுக்கிற வேல்யூ. ஸோ ரூட் ஆஃப் √2 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் √2 மைனஸ் 1. ஏன்னா ஸ்கொயர் ரூட்டு ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அடுத்தது என்ன? கேபிட்டல் டி அட் மைனஸ் 1/√2 மைனஸ் 1/√2 கால்குலேட் பண்ணுறோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் 1/√2, ஒய் இருக்கிற இடத்துல மைனஸ் 1/√2. இதில் ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது. வெளியே எடுக்கும்போது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1/√2 ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/√2 ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இதில் √2 எல்சிஎம் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது 2 டைம்ஸ் உனக்கு கிடச்சிருக்குது. 1/√2 ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 2 டைம்ஸ், தட் இஸ் 2 டைம்ஸ். இப்போ எல்சிஎம் எடு √2வை 1 ப்ளஸ் √2 ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 இன்ட்டு மேலே 1 ப்ளஸ் √2 ஹோல் ஸ்கொயர் பை √2 ஸ்கொயர் இஸ் 2. இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 ப்ளஸ் √2 ஸ்கொயர். ஸோ இது ஃபார்த்தஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஸ்மால் டி. அப்போ தட் இஸ் ரூட் ஆஃப் கேபிட்டல் டி கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். யூ வில் கெட் 1 ப்ளஸ் √2 ஆர் √2 ப்ளஸ் 1. ஸோ நியரஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் √2 மைனஸ் 1, ஃபார்த்தஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் √2 ப்ளஸ் 1. டிஸ்டன்ஸ்னு கேட்டாங்கன்னா இந்த வேலையை செய்யணும். பாயிண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகே.